நியூராலிங்க் சிப் அப்படிங்கிற கருவியை பயன்படுத்தி ஒருத்தரோட வாழ்க்கையை மாறி போன நபரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த 8 வருஷமா பக்கவாத நோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எலான் மஸ்க் கண்டுபிடிச்ச நியூராலிங்க் சிப் அப்படிங்கிற கருவியை பயன்படுத்தி தன்னோட வாழ்க்கையே மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரிசோனா யுமாவை சேர்ந்த நோலன் அர்பாக் அப்படிங்கிற நபர் தான் எலான் மஸ்க் கண்டுபிடிச்ச நியூராலிங்க் சிப்பை பயன்படுத்தி இன்னமும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முதல் நபர் அவர்தான். கடந்த 2016 எலான் மஸ்க் என்ன பண்றாரு அப்படின்னா நியூராலிங்க் அப்படிங்கிற பொருளாதார குழு அமைச்சு நியூராலிங்க் சிப் அப்படிங்கிற கருவியை கண்டுபிடிக்கிறாரு. இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா பக்கவாதம் ஏற்பட்ட மக்கள் இந்த செயலியை பயன்படுத்தினாங்க அப்படின்னா தானாவே அவங்களால எழுந்திருச்சு நடக்க முடியும். மற்றவங்களை சார்ந்து செய்யக்கூடிய செயல் எல்லாமே இவங்களே தன்னாலே செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இந்த கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன்படி நோலன் அர்பக் அப்படிங்கிற 30 வயதுடைய இளைஞர் எலான் மஸ்க் கண்டுபிடிச்ச நியூராலிங்க் சிப் அப்படிங்கிற கருவி பயன்படுத்தியிருக்காரு. இது வரைக்குமே அது நல்லபடியா இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படிலாம் அது இயங்கும் அப்படின்னா மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய செயலை தானாவே இவங்க செஞ்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கை செயல இருந்து போயிருக்கு அப்படின்னா அந்த கருவி மூலம் தானாவே செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நியூராலிங்க் சிப்ல வரக்கூடிய மின் சமிகைகளை பயன்படுத்தி கம்ப்யூட்டர் வரக்கூடிய கட்டளைகள் மாதிரி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. நோலன் அக்பர் அப்படிங்கிறவரு கடந்த 22 வயசுல நீச்சல் குளத்துல இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. அதன் மூலியமா அவருக்கு பக்கவாத நோயும் ஏற்பட்டிருக்கு. இந்த எலான் மஸ்க் கண்டுபிடிச்ச நியூராலிங்க் சிப்பை ஒரு மனிதருக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற பட்சத்துல நோலன் அக்பர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு விண்ணப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. அதன்படி இப்போ 30 வயசுல இருக்கக்கூடிய நோலன் அக்பருக்கு இந்த நியூராலிங்க் சிப் அப்படிங்கிற கருவி பயன்படுத்திருக்காங்க. அதை டெஸ்டுமே எடுத்திருக்காங்க. அதன்படி நியூராலிங்க் சிப் அப்படிங்கிற செயலியை பொறுத்துக்கிட்ட அர்பக் என்ன சொல்றாரு அப்படின்னா முதல் 2 வாரங்களுக்கு அந்த கருவியை கட்டுப்படுத்துறதுக்கு எனக்கு சிரமமா இருந்தாலும் அடுத்த 2 வாரங்களுக்கு அப்புறம் தானாவே கடினமா இருந்தா கூட நான் அதை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த நியூராலிங்க் சிப் அப்படிங்கிற கருவி 1024 மின் சமிகை மூலமா இந்த கருவி இயங்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவருக்கு செலுத்தப்பட்ட கருவி டெஸ்ட்ல மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை இது சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா வருங்காலத்துல பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பா இந்த கருவி உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் சொல்றாரு. கண்டிப்பா இந்த ஆய்வுல சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டோம் அப்படின்னா வருங்காலத்துல பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே தானாவே தன்னுடைய வேலைகள் எல்லாம் செஞ்சுக்க முடியும். மற்றவங்களை சார்ந்திருக்கக்கூடிய எந்த அவசியமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு.